வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, பார்சிவால்ஸ் தியரம் பற்றி தான் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க போகிறோம். மோஸ்ட் ரிப்பீட்டட் தியரம் இது, நல்லா கவனிங்க. இஃப் எக்ஸ் ஆஃப் என், ஸோ ஒரு இன்புட் சிக்னல் இருக்குது, அதுக்கு நம்ம டிஸ்க்ரீட் டைம் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு நம்மளுக்கு கிடைக்குது. அப்படி கிடைச்சதுன்னா, இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா, அப்போது அந்த சிக்னலுக்கு எனர்ஜி என்னவாக இருக்கும்னா E is equal to 1/2 pi integral minus pi to pi modulus of x omega the whole square d ஒமேகான்னு இந்த எனர்ஜி கிடைக்கும்னு சொல்கிறாங்க. இது எப்படி கிடைக்குது நம்ம ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். எனர்ஜி ஆஃப் த சிக்னல், நார்மலாக எனர்ஜி, ஒரு சிக்னலுக்கு எனர்ஜி என்ன ஃபார்முலா? E is equal to summation n is equal to minus infinity plus infinity modulus of x of n the whole square. ஸோ அந்த n சாம்பிள்ஸை வச்சு தான் நம்ம எனர்ஜி கண்டுபிடிப்போம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோன்னா, இந்த x of n the whole square நான் ரெண்டாக பிரிக்கிறேன். x of n ஆகவும் x பவர் ஸ்டார் ஆஃப் n ஆகவும் பிரிக்கிறேன். டிஃப்ரென்ஸ்க்காக தான் இந்த ஸ்டார். ஸோ ரெண்டாக பிரிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இதில் இந்த x ஸ்டார் ஆஃப் n மட்டும் நான் தனியாக ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடுறேன். x ஸ்டார் ஆஃப் n is equal to 1/2 pi integral minus pi to pi x star of omega e power minus j omega n d omega. இது வந்து அந்த சிக்னலுக்கான இந்த இம்பல்ஸ்க்கான ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துகிட்டு போய் இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணலாமா? அப்போ சப்ஸ்டியூட் த தேர்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் வி கெட். ஸோ E is equal to இந்த சம்மேஷன் எடுத்து எழுதுங்க, இந்த x of n எடுத்து எழுதுங்க, இந்த x ஸ்டார் ஆஃப் n-க்கு பதிலாக இதை தூக்கி அப்படியே மொத்தமாக எடுத்து இங்கே எழுதிடணும். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணால், நம்ம சம்மேஷனு இன்டெகிரேஷனோட ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது எனக்கு என் பக்கம் வரணும், அதே மாதிரி டி இங்கே பாருங்கள், இதில் என் இருக்குது பாருங்கள், இதில் என் இருக்குது, அப்போது இதில் என் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து ஒழுங்குபடுத்தணும். அது எப்படி ஒழுங்குபடுத்தலாம்? இங்கே பாருங்கள். ஸோ E is equal to 1/2 pi. ஸோ ஃபஸ்ட்டு இன்டெகிரலை ஃபஸ்ட்டு எழுதிடுறோம். இன்டெகிரல் மைனஸ் பை டு பை எக்ஸ் ஸ்டார் ஆஃப் ஒமேகா. நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா புரியும். இந்த இன்டெக்ரல் இந்த எக்ஸ் ஸ்டார் ஆஃப் ஒமேகா இருக்குல்லையா, இதை தூக்கி ஃபஸ்ட்டில் எழுதிடணும். ஃபஸ்ட்டில் எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு 1/2 பை, இந்த 1/2 பையும் எடுத்து வெளியில் எழுதியாச்சுங்களா? நெக்ஸ்ட்டு இருக்கிற சம்மேஷன் எல்லாத்தையும் தூக்கி பாருங்கள், சம்மேஷன், இந்த சம்மேஷன், இந்த டி ஒமேகா இதெல்லாம் தூக்கி இங்கே எழுதணும். ஸோ இதை வந்து ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எழுதணும். ஓகேங்களா? ஆர்டராக அரேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு 1/2 பை, இதை எடுத்து அப்படியே எழுதிக்கலாம். இந்த ஃபுல் டேர்முமே நம்ம வந்து எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு எடுத்துக்கலாம். இது ஃபுல் டேர்மே நார்மலாக ப்ரீவியஸ் தியரம்ஸ்லாம் படிச்சிருப்போம். இந்த மாதிரி ஒரு சம்மேஷன் n is equal to மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து இன்ஃபினிட்டி இருந்து எக்ஸ் ஆஃப் n இருந்து இங்கேயும் n, இந்த இ பவர் மைனஸ் ஜே ஒமேகா n, இந்தமாரி டி ஒமேகா இருந்துச்சுனாலே கண்டிப்பாக அது எக்ஸ் ஆஃப் ஒமேகான்னு நம்ம டேரெக்டாகவே எழுதிடலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு டி ஒமேகா. இது நல்லா கவனிங்க, இது ஒரு சிக்னல், இது வந்து ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம இப்படி மாற்றிக்கலாம். நிறைய ப்ரீவியஸ் தியரம்ஸ்லாம் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் 1/2 பை இன்டெக்ரல் மைனஸ் பை டு பை. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே ஒரு எக்ஸ் ஸ்டார் ஆஃப் ஒமேகா இருக்குது, இங்கே எக்ஸ் ஆஃப் ஒமேகா இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து எக்ஸ் ஆஃப் ஒமேகா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாமா? ப்ரீவியஸாக பண்ணோமே, என்ன வந்து ரெண்டாக பிரிச்சோமே, அந்த மாதிரி இப்போ ஒமேகா ரெண்டாக இருக்குது, அது ஒன்று சேர்த்தாச்சு. இதுதான் வந்து எனர்ஜி ஆஃப் டிஸ்க்ரீட் டைம் சிக்னல். இதுதான் பார்சிவால்ஸ் தியரம். இப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். ஸோ பார்சிவால் தியரம்னு என்னென்னு 2 மார்க்கில் கேட்டாங்கன்னா இதை மட்டும் எழுதுனா போதும். ஒரு 8 மார்க்கில் கேட்கும் போது இதெல்லாம் நீங்கள் சேர்த்து எழுதணும் ப்ரூஃபோட. ஓகேங்களா? வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.